வந்து $2.40. கிழங்கு சாப்பிடும்போது சுகர் ப்ரெஷர்லாம் குறையும், சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி முத்தின கிழங்கா வாங்கிக்கணும், நல்லா முத்தி இருக்கணும். இந்த மாதிரி பெரிய கிழங்க இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அவிச்சு எடுத்துடலாம். தொழிலாம் எடுத்துகிட்டு இங்கேயும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும். இதை வந்து இப்படி கட் பண்ணிடலாம். சுத்தமாக கழுவிட்டு அப்படியே அரைச்சி சாப்பிடலாம். இந்த கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இது ஒரு சின்ன பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு சின்ன ஸ்டாண்டு, ஒரு கலவாடை, அதான் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. உள்ளக்க இது வச்சுட்டு, சரிங்களா? கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, நிறமும் மாறிடுச்சு. வந்து நம்ம ஆற வச்சுக்கணும். நல்லா வெந்துட்டு கிழங்கு உரிச்சு சாப்பிட வேண்டியதான். இது சாப்பிடும்போது சுகர் ப்ரெஷர்லாம் வராது, சுகரை கண்ட்ரோல் பண்ணும். டெய்லியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. வேறு எடுத்துகிட்டு வந்தோம்னா எல்லா நோயுமே வந்து எதிர்ப்பு சக்தி கொண்டாக்கும், இருக்கிற நோய் சரி பண்ணிடும். இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே இந்த பனக்கிழங்குல இதுதான் ரொம்ப மெயின். இந்த மாதிரி இந்த கூரை எடுத்து கீழே போட்டுடலாம். இதை மட்டும் சாப்பிடலாம். இந்த பக்கமாக இது மட்டும் சாப்பிட்ணும், இது கீழே போட்டுடணும். இதை வந்து நம்ம இப்படி உடைச்சிங்கன்னா உடச்சி எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக தும்பு வரும், அந்த தும்பை மட்டும் இப்படி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த பீஸை மட்டும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இது ஃபுல்லாக இப்படி எடுத்துடணும். நார்லாம் அப்படி எடுக்க பாருங்கள், அப்படி உரிச்சிட அழகாக வந்துடும். கீழே போட்டுடணும். போட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி, அதே மாதிரி ஒவ்வொரு பீஸும் சாப்பிடும்போது இப்படி உடச்சி சாப்பிடலாம். இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கணும், சரிங்களா? இதெல்லாம் எடுத்துட்டு இதை உரல் வலிக்கல தேங்காய் சக்கரை போட்டு இடித்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தும்பாக வரும், துப்பிடணும் கீழே. அதே மாதிரி மிக்ஸி கப்பில் பச்சை மிளகாய், பூண்டு இதையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்ல பல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அப்படியும் சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் நார் வரும், நாரை மட்டும் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு துப்பிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். குட்டி குட்டியாக நார்லாம் இருந்தால் எடுத்துருங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.